இந்த நாளில ஆகினால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கிறிஸ்துமஸை கொண்டாட வந்திருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவை கொண்டாட வந்திருக்கிறோமா? ஆமே. எப்பவுமே நான் யூஸ் பண்ற வேர்ட் இட்ஸ் செலிப்ரேஷன் டைம். இது கொண்டாடுகிறது. நம்ம இட்ஸ் ஆல்வேஸ் when you come into the presence of God, it's always a celebration. கொண்டாடுறது ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் கர்த்தர் செய்து முடித்த நல்ல பிரச்சனை அவைகளை நினைத்து நம்ம என்ன செய்யறோம் சொன்னா கொண்டாடுகிறோம். ஆமே. Glory to God. அது ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில கூட இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில நம்ம என்ன பார்க்கணும்னா தேவனை கொண்டாடும்படிக்கு, கிறிஸ்துவை கொண்டாடும்படிக்கு, சரிங்களா? நம்ம அதுக்குள்ள நம்ம கடந்து போகணும். ஒரு வேத வசனத்தை நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம் நினைக்கிறேன். நாங்க அதுல இருந்து அந்த வசனத்தை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தரோடு கொடுத்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். யாராச்சும் ஒருத்தர் மைக்கென்ன சரி நீங்க வாக்கிய வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 14. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாள்ல கூட கர்த்தர் கொடுத்தவர் அந்த வார்த்தை 11ஆம் வசனம். இந்த நாள் இதுதான் தியானிக்க போகிறோம். 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். அந்த அறிவிப்பு கொடுக்கிற அறிவிப்பு எப்படி கொடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, தேவதூதன் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். the good news. இதுக்கு பேர் தான் நற்செய்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். நற்செய்தி. ஒரு நற்செய்தி கொடுக்கும் போது அது என்ன, there is always a joy. அதான் it's called good news. ஒரு நற்செய்தி கொடுக்கும் பொழுது அங்கே சந்தோஷம் உண்டாயிரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இங்க சொல்லும் பொழுது 10ஆம் வசனத்துல தேவதூதன் சொல்றாங்க பாருங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நற்செய்தினாவே சந்தோஷம். ஆனா இவன் சொல்லுகிறான் மிகுந்த சந்தோஷம், the great joy. பிரைஸ் தி லார்ட். அப்போ வித்தியாசம் அங்க இருக்கிறது. அப்போ இது எல்லா நற்செய்தியை போல ஒரு நற்செய்தி அல்ல. இந்த நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். சொல்ற கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஆமென். So the first thing is, who is Christ to me? இயேசு என்பவர் எனக்கு யார்? அது first you have to get into that understanding.
என்ன பிறந்த நாளை கொண்டாட வரல நம்ம, அவர் பிறந்ததுனாலே எனக்கு உண்டாயிருக்கிறதை நான் கொண்டாட வந்திருக்கிறேன். ஆமென். வெரி கிளியர். நல்லா பாருங்க. அப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, அப்ப அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ரட்சகர் கிறிஸ்து என்னும் ரட்சகர். சோ எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த ரட்சகர் இருக்கார், அவர் யார் என்று சொன்னால் கிறிஸ்து. இதை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. சரி, ரைட், ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரட்சகரை பார்ப்போம், பின்பு கிறிஸ்தை பார்ப்போம். Praise the Lord. So why did he use that word? அவன் ஏன் சொல்றேன்னா, வசனத்துல எப்பொழுதுமே எந்த ஒரு வார்த்தையும் அதுல அர்த்தம் இல்லாம, சத்தியம் ஆழங்கள் இல்லாம இருக்கவே இருக்காது. ஆகையினால நம்ம என்ன, அந்த ஆழங்களை எப்பொழுதும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும்படி நம்ம பார்க்கணும். முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தை பார்த்தேன், ரட்சகர். The first thing is good news. நற்செய்தி என்ன சொன்னா, ரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார். அப்ப ரட்சகர் சொல்லும் பொழுது ஞாபகம், அந்த வசனத்துல வந்து பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, the one who saves, நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை மீட்கிறவர், நம்மை தூக்கி எடுக்கிறவர். நீங்க எதை சொல்லிக்கலாம். ரட்சகர் சொன்னா, சூழ்நிலையில் இருந்து, ஒரு பாதகத்தில் இருந்து, என்னால் இயலாமையில நான் இருக்கும் பொழுது, நான் தவிக்கும் போது, ஏங்கும் போது என்னை ஒருவர் தூக்கி எடுக்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர். நம்ம ரட்சிப்புன்னு சொன்ன உடனே என்ன பண்ணக்கூடாது, மறுபடி பிறந்த அனுபவத்தை மாத்திரம் நினைக்க கூடாது. ரட்சிப்பு என்பது ஒரு பேக்கேஜ், இட்ஸ் a full thing. ஒரு இடத்துக்கு மட்டும் இல்ல ரட்சிக்கப்படுறது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், மறுபடி பிறந்தேன், அதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தினா, என் வாழ்க்கை முழுவதும் ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாய் ரட்சிக்கப்பட்டதுன்னா காப்பாற்றப்பட்டது. ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு நீங்க கொஞ்சம் என்ன சொல்றது, சொல்லமா யூஸ் பண்ண, காப்பாற்றப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த குட் நியூஸ் என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, என்னை காப்பாற்றுகிறவர், என்னை காப்பாற்றுகிறவர் பிறந்திருக்கிறார். அதான் இயேசு. கொண்டாட வரும் பொழுது நமக்கு முதலாவது நமக்கு தெரியும் சொன்னா, ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏன் எனக்கு இந்த ரட்சகர் தேவை? ரொம்ப முக்கியமானது. ரட்சகர் எதுக்கு தேவை? ரட்சிக்கிறதுக்கு. அப்ப ரட்சிக்கணும்னு சொன்னா, காப்பாற்றணும்னு சொன்னா, நான் எதிலையோ மாட்டிட்டு இருக்கிறேன். நான் சிம்பிளா இப்படி போனோம், நான் எதிலையோ சிக்கி இருக்கிறேன், எதிலையோ உடைக்கப்பட்டிருக்கிறேன், எதிலையோ என்ன பண்ணி இருக்கிறேன், நான் விலகி இருக்கிறேன். இந்த காரியங்கள் இப்படி நீங்க ஒன்னொன்னா நீங்க அதுல போடலாம். இல்ல சொன்ன ஒரு ரட்சகர் எனக்கு தேவை இல்லை. அவன் சொல்லுறான் நற்செய்தி. நல்ல புரியுதா? இட்ஸ் a good news. ஒரு நற்செய்தி சொல்றேன். என்ன சொன்னா, இதுவரைக்கும் நீ ஏங்கி தவித்துக்கிட்டு இருந்த, பாவத்தின் அடிமையில இருக்கல, அல்லது நீ உடைக்கப்பட்டிருக்கிற, அழுது கொண்டு இருக்கிற, உங்களுக்கு பலவீனனா இருக்கிற, என்ன செய்யுதுன்னு தெரியாம இருக்கிற, உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்ற பாரு, உனக்கு செய்யறதுக்கு ஒருவர் பிறக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் பேரு ரட்சகர். இயேசு என்று சொல்லும் பொழுது, இயேசு பிறந்தார் என்று நீங்கள் கொண்டாடும் பொழுது ஏன் கொண்டாடுறீங்க தெரியுமா? என்னை காப்பாற்றுகிறவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை ரட்சிக்கிறவர். ஆமென். அதானே அர்த்தம். You get it in so simple terms. It's from every area of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும், உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி, காப்பாற்றும்படிக்கு ஒருவர் பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உள்ள எடுக்கணும் ஃபர்ஸ்ட். உள்ள அதான் ரட்சகர். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லி நான் கிறிஸ்தவ நாயகன் சொல்லிட்டு அவரை தனியா வைக்க முடியாது. அவரை தனியா வைக்க முடியாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நாளும் இவர் தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றிலும் தேவை. ஏன் என்று சொன்னால், எனக்கு முன்பாக இருக்கிற காரியம் இன்னதென்று நான் அறியேன். நன்மை என்று நினைக்கிறேன், ஆனா அது என்ன பண்ண சொன்னா, அதுல நான் சிக்கி கொள்ளுகிறேன். புரியுதா உங்களுக்கு? என்னன்னு தெரியுமா? சிக்கினதுக்கு அப்புறம் தவிக்கிறேன். திருமணம் ஆகிறது, திருமணம் பார்த்து எல்லா காரியங்களும் வைக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷம், எல்லாம் ஹாப்பி. மேரேஜ் என்ட்ரி பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ட்ரீம், ஒரு கனவு, இப்படி அப்படி என்று சொல்லி உள்ள வரணும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குது. 2 பேரு, ரொம்ப பேர் இல்ல, 2 பேர் தான். இந்த 2 பேரு
சரியாகிறதுக்கு ஒரு நாள். Praise the Lord. ஏன் தெரியுமா? உள்ள வரும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு, ப்ரீ கன்சீவ் நோஷன். உள்ள வரும்போது என்ன இருக்குன்னு தெரியல ஆண்டவரே, என்னை உருமாற்றும் சொல்லி யாரும் கேட்கறது இல்ல. வாட் இஸ் இன் தேர், எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னை உருமாற்றும் சொல்லி யாரும் கேட்கல. உள்ள போகும்போது இப்படி இருக்கும். நிறைய பாருங்க, வார்த்தையில வரும்போது நான் இப்படி எதிர்பார்த்தேன், நான் அப்படி எதிர்பார்த்தேன். இதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்படிதான் நம்ம இருக்கிறோம். We live by our own preconceived. நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிறது இயேசு ஏத்துக்கிட்டோம், இயேசு ஏத்துக்கிட்டோம், அதனால எல்லாம் சரியாகும். அது சத்தியம். இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாம் சரியாகும். ஆனா சரி பண்றதுக்கு நான் இடம் கொடுக்கணும் இல்ல. ஒரு ரட்சகர் எனக்கு பிறந்திருக்கார் என்றால் அந்த ரட்சிக்கிறவரை எல்லாவற்றிலும் என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நான் இடம் கொடுக்கணுமா இல்லையா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. எனக்கு 1 வாசிங்க. முதலாவது 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப 14 வாங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, இப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. உண்டாக்கப்பட்ட யாவும் அவராலே உண்டாக்கப்பட்ட, உண்டானது எதுவும் அவர் அல்லாமல் உண்டாக்கப்படல. இப்ப 14 என்ன சொல்லப்படுது? அந்த வார்த்தை சகலத்தையும் உண்டாக்குறாரு பாருங்க, அவரை அல்லாமல் உண்டாக்கப்படல. அந்த வார்த்தையானவர் என்னானாரு? மாம்சமாகி கிருபையினாலும். நல்லா பாருங்க, அந்த வார்த்தை என்னாச்சு? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரியுது. அந்த வார்த்தை என்ன இருக்கு? மாம்சம். நம்ம ஒரு ரகசியத்தை சொல்றோம் உங்களுக்கு, இதை நோட் பண்ணிக்கங்க. வேத வசனத்தை குறித்து இயேசு யோவான் 6:63 சொல்லும் பொழுது, நான் சொல்லும் இந்த வார்த்தை ஆவியாவும் ஜீவனமாய் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. இந்த ஆவியும் ஜீவனமாய் இருக்கிற வார்த்தை வெறும் ஆவியும் ஜீவனமாய் இருந்தால் இந்த பூமியில எனக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆவியும் ஜீவனமானது மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி வேதத்தை நான் வாசிக்கிறேன். அது ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை வெறும் ஆவியும் ஜீவனமாய் இருக்கும், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுக்கு அது உதவாது. அந்த ஆவியும் ஜீவனமான வார்த்தை என் வாழ்க்கையிலே மாம்சமாகும் பொழுது நான் ருசித்து அனுபவித்து சொல்லுகிறேன், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இத ரட்சகர் நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ரட்சகர் எங்க வாசம் பண்ணணும்? எனக்குள்ள வாசம் பண்ணணும். அவர் பிறந்தார் என்று நான் சொல்லி சந்தோஷப்படுறது ஏன் தெரியுமா? ஒருவர் என்னை விடுவிக்கிறவர் என்னோட கூட வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இங்கும் அங்கும் ஒத்தாசை வருமானம் என்று தேட வேண்டுவது இல்லை. எனக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இது வெறும் என்ன சொல்லக்கூடாது? ஆவியும் ஜீவனுமா இருந்துடக்கூடாது. ஒரு வார்த்தை இருந்துடக்கூடாது. மாம்சமாய் மாறணும். அது மாம்சமாய் மாற வேண்டுமானால் இருதயத்திலே விசுவாசித்து வாயினால நான் அறிக்கை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். இருதயத்திலே விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆவியும் ஜீவனுமான வார்த்தை என்னிலே மாம்சமாய் வெளிப்படும். அல்லேலூயா. அது மாம்சத்திலே வெளிப்படும் பொழுதுதான் இந்த பூமியை நான் ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் என்ன சொன்னார்? கொண்டாடுக வந்திருக்கிற நாம் என்ன கொண்டாடுகிறோம் என்றால், அவர் என் வாழ்க்கையில அவர் ரட்சகராய் வந்து இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சகராய் வந்தவர் எதற்குனா என்னோடு வாசம் பண்ணும்படிக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னோடு வாசம் பண்ணும்படிக்கு
அது மாத்திரமல்ல, என்னை முற்றிலுமாய் என் ஆவி ஆத்மா சரீரத்துல விடுதலை ஆக்கும்படிக்கு, அவரை போல நான் இருக்கும்படிக்கு என் ரட்சகர் வந்திருக்கிறார். அதான் ரட்சகர். சும்மா அவர் தெய்வமா தூக்கி தனியா வச்சுடாதீங்க. இட் won't help you. It never helps. அது ஒன்றுக்கும் நான் என் பிரச்சனையில இருப்பேன், என் பிரச்சனையை நான் பண்ணுவேன், இப்போ கூப்பிடுவேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. வருவாங்க. உள்ள போகும் பொழுது பிரச்சனை தெரியும் உங்களுக்கு, பிரச்சனை வந்திருக்கு, பிரச்சனையில போகும் பொழுது என்ன பண்ண சொன்னா, ஆண்டவரே இது என்னுடையது இல்லை, இந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியாது, எனக்காய் பிறந்தவர், இரட்சகராக பிறந்தவர் நீர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இவையிலிருந்து என்னை விடுவிக்க எனக்கு நீர் மாத்திரம்தான், பிதாவினால் அனுப்பப்பட்டவர் நீர் மாத்திரம்தான். ஆமா சொல்லணும், மாம்சமாய் பிறந்து என் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்கு வந்தவர் நீர்தான். எனக்காக மாம்சத்திலே வந்து செய்து முடித்து கடந்து போய் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் நீர்தான். நீர்தான் என் ரட்சகர். ஆமென். அழைக்கணும், அழைக்கணும். கண்ணீர்ல வாழ்ந்து கொண்டு, கவலையில வாழ்ந்து கொண்டு, பிரச்சனையில வாழ்ந்து கொண்டு, சோகத்துல வாழ்ந்து கொண்டு பிரோஜனம் இல்லை, பிரோஜனம் இல்லை. நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க, சிம்சோனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அபிஷேகம் வந்தாதான் அவன் வேறு மனுஷன். அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா அவன் சாதாரண மனுஷன். இந்த இரட்சகர் உங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்தால்தான் நீங்கள் வேறு மனிதர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இந்த இரட்சகர் உங்க வாழ்க்கையில வேலை செய்யலன்னு சொன்னா நீங்களும் சாதாரண மனிதர்கள். அப்ப என் வாழ்க்கை சாதாரணமா இருக்குன்னா அதுக்கு காரணம் என் இரட்சகர் அல்ல, நான். வேலையில கொண்டாட வந்திருக்கிறேன், அவரை கொண்டாடும் பொழுது எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்ற உரிமையில கொண்டாடுங்க. ஆமென். என் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி கொண்டாடுங்க. ஆமென். ஆண்டவர் என் கண்களை திறந்தருளும், என் இரட்சகர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை நான் ஆண்டவரை கர்த்தாவை பார்க்கும்படிக்கு, என் காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் அனுபவிக்கும்படிக்கு, அவர் மாம்சத்தில் பிறக்கும்படிக்கு எனக்கு கிருபை தாரும். Praise the Lord. Hallelujah. கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரிங்களா? ஓகே. சோ இப்போ சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரட்சகராய் பிறந்தவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏது முக்கியம் சொன்னா, இவைகளின் காரியங்களை நம்ம உணரும் பொழுது நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க முடியும். சரி, நம்பர் 1 மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Matthew chapter 1 verse 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்ப முதலாவது இரட்சகர் அவருடைய பிரதான நோக்கம் என்ன சொன்னா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். முதலாவது அவர் செய்ய வேண்டிய காரணம் பாவத்தை நீக்கணும். ஏன் இந்த பாவம் நீக்கப்படும் சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப எல்லாரும் மேல எழுதப்பட்ட கையெழுத்து என்ன தெரியுமா? மரணம். எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கு. இந்த மரணம் எழுதப்பட்டிருக்கிறபடினால ஜீவன் அங்க அவங்களுக்கு இருக்காது. அப்ப முதலாவது மரணத்தை அவர் நீக்க வேண்டும். மரணத்தை நீக்கணும். மரணத்தை நீக்கினால்தான் அங்கே ஜீவன் வரும். அப்ப இந்த மரணத்தை நீக்க வேண்டுமானால் அது எப்படி நீக்கப்படணும்? அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கணும். ஆமென். இப்படி இரட்சகர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் தன்னையே கொடுக்கிறவர். ஆமென். நீங்க கடந்து போக விரும்பல அவரை. நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க, நீங்கள் உங்களுடைய பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மறித்து போக அவருக்கு மனதில்லை. ஆமென். என் கஷ்டங்களிலும், என் கண்ணீரிலும், என் வேதனையிலும், என் உடைக்கப்பட்டதில், என் அவமானத்திலும், என் நிந்தையிலும் நான் மறித்து போய் என் வாழ்க்கையை நடத்துவதற்கு என் தேவனுக்கு பிரியமில்லை. ஆமென். இது உரிமையாக நான் சொல்றேன், புரிஞ்சுக்க. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை,
இதெல்லாம் வந்து சத்தியத்திற்கு வருகிற என்ன சொல்றதுன்னா பிசாசுடைய வஞ்சனைகள். ஆமா, நீ சத்தியத்தை நிற்கும்படிக்கு நீங்க கர்த்தர் விரும்புகிறார். இவன் சத்தியத்தை நிற்க கூடாதபடிக்கு காரியங்களை செய்கிறான். அவன் முதல்ல என்ன பண்ணுகிறான்? அந்த பாவத்திலிருந்து என்னை கொண்டு வர வெளியே அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பலி செலுத்தப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது. இப்போ பாவம் என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய வல்லமையை இழந்து போகிறது. இதுவரைக்கும் என்னை அடிமைத்தனத்தில் கொண்டிருந்த அந்த பாவம் என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய வல்லமையை இழக்கிறது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? அது ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் எப்படி ஆனாரு பாத்தீங்கன்னா? அவங்களை போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அவரை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நல்லா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது? அந்த பயம், மரண பயத்திலிருந்து விடுவிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணணும்? விடுவிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய. அப்போ அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கிறேன் ரட்சகர் என்ன பண்ணுகிறார் பாத்தீங்கன்னா அங்கிருந்து எடுக்கிறாரு. இப்ப என்ன பண்றான்னு சொன்னா முதலாவது அந்த பயத்தை நீக்குகிறார். நல்லா பாருங்க, பயம் அப்படின்னா இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ. நல்லா பாருங்க, திரும்ப நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த சத்தியத்தை நீங்க அறியணும். இது உங்களுடைய ரட்சகர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நோக்கமே அதுதான். இப்படி நடந்துருமா? நிறைய நேரங்கள் இல்ல நான் சரியா இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சரியில்லை, நான் சரியா செய்யல, அதனாலதான் இப்படி, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணல, இந்த மாதிரி காரியங்கள் உங்க மைண்ட்ல கொண்டு வரும். ஐம் நாட் ரைட், நான் டைமை வந்து வேஸ்ட் பண்றேன். எல்லாம் நல்லா இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப முக்கியமானது. நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். அதனால என்ன விளங்கிற்று? அன்பு விளங்கிற்று. நல்லா புரிஞ்சுக்கங்க. என் ரட்சகர் என் கிரியினால, புரியுது உங்களுக்கு, அல்லது என் மேல இருக்கிற பரிதாபத்தினால வரல, அவர் என்னை நேசித்தபடியினாலே அவர் வந்தார். ஆமென். Praise the Lord. Because of his love. ஆமென். இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா எதிர்பார்க்கிற அன்பு அல்ல. நான் நல்லவனா இருக்கிறதுனால அவர் என்னை நேசிக்கல, அவர் அன்பா இருக்கிறபடினாலே என்னை நேசிக்கிறார். It's a character of God. இது என்னுடைய இரட்சகருடைய குணாதிசயம். நேசிப்பது என்பது அவருடைய குணாதிசயம். நல்லா புரிஞ்சுக்க. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனும், ஒருவரையும் தள்ளாதவனும், அவன் பேர் நெறிந்த நாணலை புரியாதவர், மங்கி எரிகிற திரியை அடையாதவர், அதை ஆண்டவர். புரிஞ்சுக்கிறீங்க? இவர்தான் என்னுடைய ரட்சகர். அப்போ என்னை ரட்சித்தவர், பாவத்தில் இருந்து என்னை ரட்சித்தவர், தன்னையே பலியாக கொடுத்து என்னை ரட்சித்தவர். அப்ப நான் என்ன பண்ணணும் சொன்னா, அவர் ரட்சித்தபடினாலே பாவம் என்னை என்ன பண்ண முடியாது, ஆண்டு கொள்ள முடியாது, என்னை ஆண்டு கொள்ள முடியாது. அப்போ எனக்கு உண்டானவைகளை என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். ஆமென். அதுல கவனம் செலுத்தணும்னா எனக்கு உண்டானது என்னது? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கனத்தையும், புரியுது உங்களுக்கு? எல்லாவற்றையும் எனக்கு உண்டானது என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். அதற்கு தான் என் ரட்சகர் எனக்கு கொடுக்கப்பட்டு அவர் என்னோடு கூட இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? என்னை ரட்சித்தவர் அப்படியே போயிடல, ரட்சித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனாலதான் வந்து யூதா எழுதும் போது சொல்றாரு, வலுவாதபடி காக்கிறவரும் மாசற்றவராய் பிதாவின் சன்னதியில மிகுந்த மகிழ்ச்சியோட நிறுத்தக்கூடிய வல்லவராகிய அவர் ஒருவருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க. கூடவே என்னை ரட்சிக்கிறது தான் அவருடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். என்னை காப்பாத்துறது தான், என்னை தூக்கி எடுக்கிறது தான்.
என்னை கோணலை செவ்வாய்ப்படுத்துறதுதான், சத்தியத்தை என்னை நடத்துறதுதான். புரிஞ்சுக்கீங்க, எனக்காக பரிந்து பேசுறதுதான் அவருடைய நோக்கமும் பிரியமும் வேலையும் எல்லாமா இருக்கிறது. That is what I have a savior for. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்புறம் என்ன செய்யணும் சொன்னா, அவடத்துல போகணும். அவடத்துல நான் போகணும். என்ன ரட்சிக்கிறவர் அவர்தான். இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது. சூழ்நிலைகள் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? எல்லாத்துலயும் நீங்க நுழைஞ்சிடுறீங்க. நம்ம சொல்லுவாங்க, எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது, எல்லாத்தையும் உள்ள நம்ம போயிடுறது. கொஞ்சம் தைரியம் வந்துடக்கூடாது, கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கக்கூடாது, உடனே உள்ள போய் இது நம்ம பார்க்காததா. ரெண்டாவது பிடிவாதம். இந்த பிடிவாத குணம் இருக்கு பாருங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர் மேல பிடிவாதமா இருக்கலாம். ஆமா, நான் விரும்புகிற காரியம் உண்டாகணும். குடும்பங்களில பிரச்சனைகள் போராட்டம் நேரத்தில் வருது. யாருக்கு விட்டு கொடுக்க பிடிக்கல, விட்டு கொடுக்க பிடிக்கல. இயேசு மட்டும் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும், எல்லாத்தையும் அவர் மட்டும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். உங்களுக்கு நான் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு பண்ணிக்கணும், நீங்க என்ன போனல் பண்ணாலும் அவர் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஆமா, நீங்க அதுதான் உடனே அவர் வந்து கண்ட தொடச்சிடணும். இதெல்லாம் ஆசை. ஆனா நம்ம மட்டும் விட்டு கொடுக்குறாரு. நான் வெறும் மறையா இருக்கணும். இதான் பிரச்சனை. மேஜர் ப்ராப்ளம் தான் விட்டு கொடுக்கிறது. நான் சொல்றேன், அவருக்கு விட்டு கொடுங்க. லாபமானது அதுதான். ஆண்டவரே, என் குடும்பத்தின் காரியம் எப்படி இருக்கிறது, என்னுடைய கணவன் என் மனைவி ஆண்டவரே இந்த காரியம் உறவுல இப்படிதான் இருக்குது, என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் காரியம் எப்படி இருக்கிறது, ஆண்டவரே இந்த என் தகப்பன் தாய் காரியங்கள் எப்படி இருக்கிறது, ஆண்டவரின் வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்குது, எனக்கு தெரியல. வாங்க, நீர் என்னை ரட்சிக்கிறவர் தானே, எனக்காகவே நீர் ஆண்டவரை ரட்சகராய் பிறந்தீர் அல்லவா, பிதா அனுப்பினார் அல்லவா, இதுல இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை அமர செய்கிறவர் நீர் தானே ஆண்டவரை. வாழும் எப்படி வாழும், எப்படி வாழும். நிறைய நேரங்கள் என்ன பண்றோம், மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், தப்பு ரைட்டுக்கு நான் போல, தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா இயேசு அப்படி பார்த்துதான் நீங்கள் காண இருக்கவே முடியாது. தெளிவா இருக்குது, நான் பாவியா இருக்கையில ஆமென் அவரை நேசிக்க. நேசம் எப்படி தெரியுமா? மற்றவருடைய குறைகள் அல்ல, நான் அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும். What a good I can do for them. இது அன்பு. அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, நீங்க போகிற இடத்துல சரி, ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, குறைகளை பார்க்காதீங்க, குறைகளை பார்க்காதீங்க. நிறைவான கிறிஸ்துவை கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களுக்கு ஒரு நாள் வரும், கர்த்தருடைய கண்களை திறப்பார். காத்திருக்கணும், பொறுமையோட பொறுமையோட காத்திருக்கணும். கர்த்தர் கண்ணு எவ்வளவு நாள் நினைச்சத, எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவரிடை தொடராங்கல. 18, 19 வயது இருக்கும் பொழுது இயேசு ஏற்றுக்கொண்டேன். எத்தனை வருஷங்கள் அவரோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், விழாமையா ஓடிட்டு இருக்கேன். இத்தனை ஆண்டுகளில் அவரை ருசி பார்த்து அனுபவித்தது ஏராளம். ஆனாலும் இன்னும் விழுந்து ஏந்து கொண்டு ஆமா 30 வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு எவ்வளவுதான் சொல்லி தருது, உனக்கு உனக்கு இனிமேலாம் முடியாது, நான் கிளம்புறேன். என்னைக்கு சொன்னாரு? அப்பான்னு இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷம் ஆனாலும் சரி, அப்பான்னு கூப்பிடும் பொழுது எனக்கு உதவி செய்யும்படி என்னோடு கூட இருக்கிறார். நம்ம ஏன் அதை செய்ய மாட்டோம்? ஏன் விட்டு கொடுக்க மாட்டோம்? Just come down. Praise the Lord. ஏன் தெரியுமா? உங்களுக்கு என்ன முக்கியம் என்றதை பாருங்க. என் ரட்சகர் எதிர்த்து வந்தார், இழந்து போனதை எனக்கு திரும்ப கொடுக்கும்படி. என் சமாதானத்தை இழந்திருக்கேன்னு சொன்னா கூப்பிடுங்க, சமாதானத்தை கொடுக்கணும். இப்படிதான் கொடுக்கணும்னு கேட்காதீங்க. இப்படிதான் உங்களுக்கு அவர் அற்புதங்களின் தேவன்,
நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். ஆமென். அவர் அதிசயங்களை செய்வார். இப்படிதான் சொன்னார். நீங்க எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்க பிடிவாதமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கண்ணீரின் பாதையில போவீங்க, வேதனையில போவீங்க, துக்கத்துல போவீங்க. ஏன்னா நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்கள் ரட்சகர் உங்களுக்காக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகணும், அவனவன் செய்த கிரிக்கு தக்க பலன் அனுபவிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ பாவம் செய்த நான் மரிக்கணும், ஆனால் அவர் மரித்தார். ரட்சிப்பை புரிஞ்சுக்கீங்க. உடைய ரட்சகரை புரிந்து கொள்ளுங்க. நான் பாவம் செய்த நான் சாகணும், ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்னை ரட்சித்தார் தெரியுமா? அவர் என் பாவத்தின் சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உலகத்துக்கு அறிய முடியல. அது எப்படி முடியும்? நீ செய்யறதுக்கு நீ தானே பலனை அனுபவிக்கணும். அது எப்படி ஒருத்தர் எடுத்துட்டாரு சொல்லி அவர் ரத்தத்துல கழுவுனாரு, சுத்தம் பண்ணாரு, அவர் எடுத்துட்டார், நான் போக தேவையில்லை நீ சொல்ற, அது எப்படி நடக்கும்? Because the world cannot understand. உலகமானது அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்ப உலகம் அறியல, ஆனா நான் அறிந்து கொள்ளணுமா இல்லையா? Praise the Lord. நான் அறிந்து கொள்ளணுமா இல்லையா? அப்ப நான் என்ன செய்யணும்? எதுக்கு நான் போயிட்டு தேவையில்லாம கடுமையா என்னது புடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டே நிக்கணும்? ஆமென். அவனுக்கு ஒப்பு கொடுக்குது. அவன் நடத்துகிற வழியில போய் பாருங்க, அது சமாதானம் நிறைந்ததா இருக்கும், அது இளைப்பாறுதல் உள்ளதா இருக்கும், அது நன்மை உள்ளதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Thank you Holy Spirit of God. நன்றி ஆண்டவரே. முதலாவது அவர் என்ன பண்றார்? பாவத்தின் சம்பளத்தில் இருந்து கர்த்தரை மீட்டெடுக்கிறார். மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். இரண்டாவது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Galatians chapter 3 verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது என்ன செஞ்சானா? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அவர் நம்மை நீங்களாக்கி இருக்கிறார். இந்த சாபம் வார்த்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா பிசாசன் பயன்படுத்துறது என்ன சொன்னா அவமானம், குற்றம், ஆக்கின தீர்வு. இதை வைத்து என்ன பண்ணுகிறான்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? ஆண்டு கொண்டே இருக்கிறான். சரி, சாபம். இந்த சாபத்தை இருக்கிற நான் என்ன பண்றாரு? அவரு அந்த சாபத்துல இருந்து என் ரட்சகர் எனக்காய் பிறந்தவர் என்ன பண்றாரு? அந்த சாபத்திலிருந்து எடுத்து ஆசீர்வாதத்துல என்னை வைக்கிறார். இதுதான் முக்கியமான. சாபத்திலிருந்து அவர் என்ன தூக்கி எடுத்து ஆசீர்வாதத்தை வைக்கிறார். இப்ப சாபம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. அங்கே பாவம் ஆண்டு கொள்ள முடியல, இப்ப என்ன பண்ண முடியாது? சாபம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டது நீ கடந்து போயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டது உடைய சந்ததி கடந்து வந்திருந்தாலும் சரி, அவைகளில நீங்க நிற்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் ஒரு ரட்சகர் என்ன பண்ணிருக்க, அதுல இருந்து எடுத்து இருக்கிறார். ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க என்ன பண்ணா அவைகளிலிருந்து வெளியே வந்தவர்களாக நிற்கிறீர்களா? உங்களுடைய மைண்ட் மாறுச்சா? இட்ஸ் நாட் அபவுட் தி ஃப்ளஷ். புரியுதா உங்களுக்கு? மாம்சத்துக்கு பற்றி அல்ல. ஏன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் இல்ல. நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவில பிறந்திருக்கிறோம். நமக்கு மாம்சத்துக்கு நமக்கும் என்ன பண்ணல சம்பந்தம் இல்ல. நம்ம ஆவிக்குரிய. அப்ப மைண்ட்ல என்ன பண்ணுச்சு? நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்சத்துல நல்ல வேற நமக்கு தாய், தகப்பன், சகோதரர் எல்லாமே இருக்கலாம். ஆனா வேதம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, மாம்சத்தில் வந்த இயேசுவை இனி நாங்கள் மாம்சத்தின்படி அறிவோம். அப்ப இயேசு வரலையா? வந்தார். மாம்சத்தில் வந்தவரை ரத்தமும் எலும்பும் ரத்தமும் சதையுமா இருக்கிறவரை புரியுதவங்க அவரை கொண்டாடிட்டு இருக்க சொல்ல. நல்லா போட்டுருங்க. அவர் என்ன பண்றாரு? கனம் பண்றாரு. ஆனா என்னவா? ரட்சகராக. நல்லா புரிஞ்சுக்கிறேன். தேவனுடைய குமாரனாக. மாம்சத்துல. ஏன்னா மாம்சத்துக்கு வந்த எதுவும் நமக்கு பிரயோஜனம் படாது. அப்ப நீங்க சாபத்துல இருந்து வெளியே வரணும்னா மாம்சத்துல இருந்து வெளியே வந்துடணும். மாம்சம் மாட்டேன் பேசும்போது பாத்தீங்கன்னா
என் பிள்ளை, என் வீடு, ஏன்னு எல்லாம் ஏன் ஏன் ஏன். புரியுதா உங்களுக்கு? இப்ப மண்டாயம் போச்சா எங்க வீட்டுல? இப்படிதான் இந்த மைண்ட் எல்லாம் உள்ள போயிருச்சா? இப்ப இது உள்ள போகும்போது இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மாம்சத்துல இருக்கிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலன்னு சொன்னா அது அவனுக்கு சாபமாகும். ஆவியில பிறந்தவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தவனாய் இருக்கிறான். அப்ப இப்ப நீங்க மாற்றத்துல போகும் பொழுது கிரியையை தான் அதிகமா கவனம் செலுத்துவீங்க. கிரியையில அதிகமாய் கவனம் செலுத்துவீங்க. நான் செய்யணும், நான் பண்ணணும், இன்னும் உழைக்கணும், இன்னும் பண்ணணும், இதை பண்ணணும். விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர் உங்கள் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரத்துல போகணும். அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டார். அப்போ செய்கிறதுனால அல்ல, ஆனால் விதைக்கிறதுனால அல்ல, நீர் பாய்ச்சுகிறனால அல்ல, விலையை செய்கிற கர்த்தராலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் முதலாவது அந்த ஆவிக்குரியவனாக அந்த விசுவாசத்துல வரணும். என்ன பண்ண வெளியே வர சாபத்தை விட்டு நான் நீக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ண முடியாது? திரும்பவும் ரத்தமும் என்ன சொல்ற சதையும் இருக்கிற இவங்களோட கூட என்ன பண்ணிக்க முடியாது. அந்த பழைய மாம்ச அன்பில இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். எதுக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள். மைண்ட்ல வருது என் பையன், மைண்ட்ல வந்த உடனே சொல்ல, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பிள்ளை, ஆண்டவர் நீர் அவனுக்காய் மரித்தீர், நீர் அவனுக்காக உயிர் தெழுந்தீர், நீர் அவனுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், நீர் அவனுக்காய் திரும்ப வர போகிறேன். இந்த பூமியில ஒரு கனமுள்ள பாத்திரமாய் நீர் உருமாற்றும். இப்ப என்ன பண்றேன்? மாம்சத்தை நவுத்துற வெளியே. நான் மாம்சத்தை நவுத்தும் போது சாபம் வெளியே போகும். எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. மாம்சத்துல வைக்கும் பொழுது சாபம் நிற்கும். ஆதாம் சபிக்கப்பட்ட மறந்துடாதீங்க. அவனிலிருந்து பிறந்தவர்கள் சாபத்துல பிறக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஆவியில பிறந்தவர். எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவரை விசுவாசிக்க என்ன பண்ண முடியாது? மாம்சத்துல இல்ல, ஆவியில பிள்ளைய மாறி இருக்கணும். அப்ப நமக்கு என்ன பண்ணல? சாபம் இல்லை. அப்ப ஆவிய நடக்கிறவனுக்கு என்ன பண்ற? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சு You have to start walking in the spirit. ஏன்னா சாபத்துல நீங்க வாழ முடியாது. இன்னைக்கு சாபத்துல வாழறதுக்கு காரணம் மாம்சத்துல உள்ள போறதுனால. Everything you have to handle in Christ. கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரணும். எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா அவர்தான் உங்கள் இரட்சகர். அவர்தான் உங்களை விடுவித்திருக்கிறார் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் நீங்க. கிறிஸ்துக்கு வெளியில உங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்ப என் லைஃப் ஸ்டைல் மாறணுமா இல்லையா? எண்ணங்கள் மாறணும். கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். பதிஷ்டம் உன்னை கேட்டேன், அது என்ன சொல்றது? மாம்சம் இல்லைன்னு சொல்லல. இந்த மாம்சத்துல வாழ்ந்தாக்கணும். ஆனால் ஜெயம் கொள்ள தெரியணும். ஆமென். ஜெயம் கொள்ள தெரியணும். மாம்சத்தை ஜெயம் கொள்ள ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். என் பிள்ளை, என் கணவன், என் மகன், எங்க அம்மா, எங்க அப்பா, என் வேலை, என் வீடு, என்னுடையது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயம் எடுக்க முடியாது. இதெல்லாம் உங்களை என்ன பண்ணும்? லோத்து மனைவி மாதிரி பிடிச்சு வைக்கும். அவருடைய வருகை வரும் பொழுது மேலே எழுதும் போது திரும்பி பார்க்கணும். ஆமா, அழகா சொல்றாரு. கடைசி காலத்துக்கு குறித்து சொல்லும்போது சொல்றாரு, இப்படி வருகை வரும்போது சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இட்ஸ் a warning. இன்னைக்கு எல்லாம் பிடிச்சிட்டு நிக்கிறோம். வரலாம் போகும்போது ஆண்டவர் என் பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, என் வீட்டுக்கார கொண்டு வந்தாங்க, என் மனைவியை கொண்டு வந்தாங்க. யாரையும் கொண்டு வர முடியாது. ஆமென். ஆமா, see come to a reality. அந்த ஆத்மா தன் ரட்சிப்புக்காக அவரிடத்துல இருக்கும். ஆமென். யாவருக்கும் என்ன பண்ணலாம்? புத்தி சொல்லலாம். யாவருக்கும் புத்தி சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சகர் பிறந்தா யாருக்கு? ஒரு குடும்பத்துக்கு இல்ல, ஒரு தேசத்துக்கு இல்ல, தனிப்பட்ட நபர் யாவருக்கும்.
உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு பிறந்தார். ஆனா it is not a corporate one. It is an individual salvation. தனிப்பட்ட நபருடைய ரட்சிப்புக்காக அந்த ரட்சகர் வந்திருக்கிறார். அதனால பேசும்போது எப்பொழுதுமே எனக்காக பேசணும், நமக்காக இல்லை, எனக்காக. குடும்பமே இருக்கலாம், புரிதவங்களுக்கு அசுவநலம் இல்ல, சத்தியம் அது. எனக்காக, எனக்காக செய்வார், என் தகப்பன் செய்வார், என் ரட்சகர் செய்வார், என் ஆண்டவர் செய்வார், என் இயேசு செய்வார். பிரைஸ் தி லார்ட். நம்பாதீங்க. If you don't get personal, it's a very difficult thing. You must have a personal relationship. தனிப்பட்ட உறவு இருக்கணும். நம்ம இல்ல ஆண்டவரே எப்படியாச்சும் என் பிள்ளையா இல்ல, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை, நீர் எனக்கு தந்த மனைவி, நீர் எனக்கு தந்த பிள்ளை, நீர் எனக்கு தந்த வேலை, நீர் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், நீர் எனக்கு கொடுத்த கனம், நீர் எனக்கு கொடுத்த உயர்வு எல்லாம் புரிந்தாலும் சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு எதுவும் என்னுடையதல்ல, எல்லாம் அவருடையது. ஆமென். அப்பொழுது ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்ப சாபத்தை பார்க்கும்போது சொல்லுங்க, உனக்கு இங்க இருக்க சம்பந்தம் இல்ல. ஏன்னா ஆசீர்வாதம் இருக்க இடத்துல சாபம் இருக்க முடியாது, சாபம் இருக்க இடத்துல ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்னா போகாது. சாபம் ரொம்ப நாளா என்கிட்ட இருக்குன்னு சொன்னா அது காரணம் சொன்னா நான் மாம்சத்துல இருக்கிறேன், ஆவியில இருக்கிற இடத்துல சாபம் இருக்கவே முடியாது. ஏனென்றால் என்னை இரட்சகர் என்னை சாபத்திலிருந்து நீங்களாக்கி ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். என் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். Because the blessing is upon me. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு உடன்படிக்கை. அந்த ஆசீர்வாதம் உடன்படிக்கை. ஏன்னா ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. ஞாபகம். அதனாலதான் ஆபிரகாம் எங்க போனாலும் அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம் மேல இருந்தபடியினாலே எல்லாம் என்னாச்சு, நன்மைக்கு ஏதுவாக மாறிற்று. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக நீங்க நடந்து கொள்ளும் பொழுது சகல ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். You don't need to go search for it. நீங்க போய் தேட வேண்டியதில்லை, அது உங்கள் மேல் வந்து பலிக்கும். அவை கூட கொடுக்கப்படும். Amen. Praise the Lord. Very important to understand. அதனால எனக்கு இரட்சகர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 21 பாருங்களேன். ரொம்ப அழகா சொல்றாரு. அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். தேவனுடைய நீதியாகும்படிக்கு. நல்லா புரிஞ்சுங்க. பாவம் என்று சொல்ற இடத்துல இருந்த நான் இப்ப என்ன தூக்குறவர், இரட்சகர் தூக்குனவர் இப்ப எங்க வச்சிருக்காரு? என்ன நீதி என்ற, நீதிமான் என்ற இடத்துல வச்சிட்டாரு. புரிஞ்சுக்கீங்க. கம்ப்ளீட் சேஞ்ச். ஏன்னா பாவத்தில் இருக்கிற ஆத்மா சாகணும், பாவத்தில் இருக்கிற சாபத்தை உடையவனா இருப்பான். அவனுக்கு வியாதி, வேதனை, கஷ்டங்கள், போராட்டம் எல்லாம் வந்து அவனை மேற்கொள்ளும். ஆனா ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதாவது மூவ் அவுட். Get out of the flesh into the spirit. அதுல இருந்து வெளியே வரணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இரட்சகர். இரட்சகர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், என்ன பாவி என்ற இடத்துல அப்படின்னா சாபமா இருந்த என்ன ஆசீர்வாதத்துல வச்சிருவாரு. இப்ப நான் யார் என்றால் நீதிமான். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Be given unto him. விரும்புகிறது கொடுக்கப்படும். அப்ப நான் விரும்புகிறது என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். ஆமா. And what is my desire? என்னுடைய விருப்பம் என்ன? அவர் ஆசை தான் என் ஆசை. ஆமென். அப்ப நான் விரும்புறது எதுன்னு சொன்னா, அவர் விரும்புகிறதை நான் விரும்புகிறேன். சந்தோஷமா இருக்கிறது அவர் விரும்புகிறாரா? ஆமா, அதுக்குதான் வந்தார். நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் அவர் விரும்புகிறாரா? ஆமா. So your desire shall be given unto you if you are going to walk in the spirit. ஆமா, அதுதான் இரட்சகர். மாம்சத்துல இருந்த என்ன பண்றாங்க? ஆவிக்குள்ள அவரை மாத்துகிறார். இப்ப லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. இப்ப என்ன சொன்னா எல்லாம் நான் விரும்புவது கொடுக்கப்படும். ஆனா நான் என்ன பண்றேன்னு சொன்னா மாம்சத்துல போய் நிக்கிறேன். அதுதான் பிரச்சனை. எனக்கு நான் போய் நிக்கிறேன். ஆகையினால என் ஆசீர்வாதம் என் மேல வந்து பலிக்க முடியல. சாபம் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்ப கூட நான் வெளியே வரலாம், இன்னைக்கு கூட வெளியே வரலாம். ஆண்டவரே, நான் இவங்க எல்லாத்தையும் விட்டு விளையாடுறேன், நீரே என் இரட்சகர். ஆமென். என் சாபத்தில் நின்று
என்னை ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டு நான் ஆசீர்வாதத்துக்குரியவனா இருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். என் ஆசீர்வாதம் என்னிலே பலிக்கட்டும். ஆவியும் ஜீவனுமா இருக்கிற வார்த்தை என்ன பண்ணணும்? மாம்சமாய் மாறணும். நீங்க பெற்றெடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. அவ பெற்றெடுத்தா அந்த வார்த்தை மாம்சமாகி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? அவள் பெற்றெடுத்தா. பரிசுத்தாவின் மேல் வரும் பொழுது, அவருடைய வல்லமை உண்மையை நிலைநிறும் பொழுது உங்களுக்கு பிறப்பது பரிசுத்தமா இருக்கும். இந்த ஜீவ வார்த்தை வெறும் வார்த்தையா இருக்க முடியாது. மாம்சத்துல அந்த வார்த்தையை பெற்றெடுக்கணும். அந்த வார்த்தை வெளியரங்கமாகணும். நீ விசுவாசிக்கும் பொழுது அது உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மூன்றாவது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் chapter 5 verse 10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அதிக நிச்சயமாமே. பிரைஸ் தி லார்ட். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே என்ன ஆயிட்டோம்? ஒப்புரவாக்கப்பட்டோம். அப்படி சொன்னா என் ரட்சகர் என்ன செய்தான்னு சொன்னா, எனக்கும் எங்க அப்பாவுக்கு என்ன இல்ல, உறவு இல்லாம போயிடுச்சு. பாவத்தின் நிமித்தமாய் உறவு இல்லாம போயிருச்சு. இப்ப இவர் என்ன பண்ணாச்சு? என் ரட்சகர் என்ன செய்தான்னு சொன்னா, தனிமே நான் யாருமே இல்லாத என்ன சொல்றது, உலகத்துல அனாதையா இருக்கும். ஆமா, மாம்சத்தின்படி தாய் தகப்பன் இருக்கலாம். ஆனா ஒரிஜினலி we did not have a father. புரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு இல்ல. அதனால என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, நமக்காக ஒருத்தர் செய்வார்ன்றது நமக்கு தெரியல. அதான் ரட்சகர் வந்தார். வந்து என்ன செஞ்சா, உனக்காக ஒருவர் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். ஆமா, நீ ரட்சிக்கப்படுவதற்கு நீ அவரோடு கூட நீ புறவாடபடிக்கு அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவன் என்ன பண்ணல, வெறுக்கல. ஏன்னா ஆதாம் என்ன பண்ணான்? ஓடி போய் ஒளிந்து கொண்டான். ஆதாம் ஒளிந்து கொண்டான். அவருடைய என்ன சொல்றது, லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. தேவ அன்பு இல்லை. இப்போ அந்த தைரியம் இல்ல. அன்பில தான் பயம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். என்ன பண்ண, நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அன்புல தான் தைரியம் இருக்குது. இப்ப என்ன போச்சு? அன்பு இல்லாதனால தைரியம் இல்ல. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, கிறிஸ்துவினால, பரிசுத்த ஆவியினால நமக்கு அந்த இருதயங்கள் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். என்ன இருக்கு? என் ரட்சகர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். என் ரட்சகர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, எங்க அப்பாவோட உறவை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இப்ப நான் எங்க அப்பாவோட பேசலாம். யார் உங்க அப்பா தெரியுமா? வானத்தையும் பூமியும் காண்கிறதும் காணாதவையும் உண்டாக்குகிறவர் தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அதை பெருமையா இருக்கிறீங்க? ஆமா, சோகம். எப்பவுமே என்ன, யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து ஏதாச்சும் தாழ்வா குறைவா பேசும்போது சொல்லணும், எங்க அப்பா யார் தெரியுமா? ஆமென். வீட்டுல ஏதோ பேசும்போது சண்டை போடும்போது ஏதாவது சொல்லிட்டு அவங்க நீ நம்ம பிச்சைக்காரியில ஏழை சொன்னோம், எங்க அப்பா யார் தெரியுமா? அப்பா தெரியுமா? எங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு வர, இதை பண்ணிட்டேன், என்ன வேணும் சொல்லு. ஆமா, போய் சொல்ல. நானு விசுவாசத்தினுடைய அளவை நீங்க திறக்கணும். உடனே மாம்சத்தின் தகப்பனதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அதான் உங்க பிரச்சனை. பிரச்சனை அங்கதான். உங்களுக்கு உங்க அப்பா ஞாபகம் மாட்டேன். உங்க அப்பா ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன், என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப என்ன வேணும் சொல்லு. அது இல்ல. காலேபத்துல மகள் என்ன பண்ணா கேட்கல. மலை நாட்டை கேட்டா நீர் பாய்ச்சா சார், நீர் பாய்ச்சலாட்ட மலை நாட்டை கொடுத்துட்டீங்க, நீர் பாய்ச்சல் வேணும். ஏற்கனவே ஒரு போர்ஷன் கொடுத்தாச்சு. உடனே அவன் சொல்றான், ஓகே சொல்லுவான். ஏன் நான் யார்கிட்ட நான் போய் கேட்க முடியும்? நான் யார்கிட்ட போக முடியும்? எங்க அப்பா உங்ககிட்ட வராம நான் யார்கிட்ட போக முடியும்? நீங்க எனக்கு கொடுக்காம யார் எனக்கு கொடுப்பா? சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து வரமாட்டேன்றீங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு யாரோ கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்புறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் பிரச்சனை. இன்னைக்கு யாரோ அதான் நம்புறீங்க. ஆனா என் ரட்சகர் வந்து என்ன செய்தா தெரியுமா? நான் இழந்து போன உறவை, எனக்கு என் தகப்பன் என் மேல இருக்க கோபத்தை எடுத்து போட்டார். ஆமா, ஏன் சொன்னா, பாவத்தை நீக்கிட்டார், பலி செலுத்திட்டாரு.
தேவனுடைய கோபம் அங்க எனக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப தேவ அன்பை எனக்கு வெளிப்படுத்துறாரு. அப்பா எப்படிப்பட்டவர், ஆமென். இப்ப நான் ருசிக்கணும். அப்ப நான் என் மைண்ட்ல பூரா என்ன இருக்கணும், எங்க அப்பாவோட ஞாபகம் இருக்கணும். யார்? அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இல்லாம யாருக்கு எங்க அப்பா செய்வார்? பிரைஸ் தி லார்ட். எனக்கு வரணும். இரட்சகர் என்ற வார்த்தை இயேசு என்று சொல்லும் போதெல்லாம் உங்களுக்குள்ள என்ன வந்து சொன்னார்? நானும் என் தகப்பனும் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். I am my father. Now I lost my father. ஆமா, ரொம்ப அழகா இருக்குது. என் நாமத்தில் எதை கேட்டாலும் இதான் மகிமைப்படும்படிக்கு சரி, என் பிதா உங்களுக்கு செய்வார். பாருங்க, இயேசு சொல்றத பாருங்க. பிதாவை நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, ஆசையை பாருங்க. தேங்க்யூ. அப்ப நமக்குள்ள என்ன ஒண்ணு, அப்பாவோட கூட இருக்கிற உறவுல பலப்படணும். ஒரு நாள் தயக்கம் இருக்க வேண்டாம். ஆதாம போய் ஒளிர வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. நியாயப்பிரமாணத்துல குற்றவாளிகளா இருக்கிறது போல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. இந்த புதிய பிரமாணத்துல ஆவியின் ஜீவனமான பிரமாணத்துக்குள்ள வந்திருக்கிற நாம் என்ன சொன்ன, என் இரட்சகர் என்ன செய்திருச்சா, என் தகப்பனோடு நான் நேரா பேசலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவராலே பிறந்திருக்க அவரோட கூட நான் பேசலாம். அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, அவரோட கூட பேசும் பொழுது என் தகப்பன் எனக்கு செய்யலாம். இயேசுடைய நாமத்துல கேட்கணும். ஆமா, பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும் நீங்க. Come into that faith. Praise the Lord. Don't allow the other things to grow. மற்ற காரியங்களை விடாதீங்க. Something says விசுவாசத்துல பாத்தீங்க சொன்னா there's always a boldness. ஆமா, தைரியம் இருக்கும். விசுவாசத்துல வாழ்ற கத்துக்கிட்டீங்கன்னா தைரியம் இருக்கும். ஆமா, ஏன்னா அது உங்களை பத்தியே கிடையாது. ஆமா, when you talk faith, it's not about you. It's not about you. உங்களை பத்தி இல்ல, உங்க தாளத்தை பத்தி கிடையாது. பணம் இருக்கா, காசு இருக்கா, ஆள தெரியுமா, தெரியாதா, அது பேர் இல்ல. விசுவாசம் அது கிடையாது. விசுவாசத்தை பேசுறீங்கன்னா அது உங்களை பத்தியே இல்லாது, அது அவரை பத்தி. என் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறாய் செய்வார். ஆமென். இவையெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நான் கர்த்தரை தேடும்படிக்கு அது எனக்கு கிருபை உண்டாகும். யாவரையும் நேசிக்கும்படிக்கு தேவ அன்பை நிலை பெருகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். There's nothing that I cannot do. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் தைரியம். முடியாதுன்ற வார்த்தை கிடையாது. என்னை பலப்படுத்துகிற என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன். ஆமென். அப்படித்தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பலவீனமா இருக்கிறேன், அதனால எங்க அப்பா கோவமா இல்ல, நான் சொல்றேன் கேட்கல, அதனால எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிடுவாரா? பிள்ளை இல்லைன்னு ஆயிட முடியுமா? அதான் அன்பு. அதுதான் அன்புக்குள்ள ஓடி வரும். அன்புல வர வரதான் மாறுவீங்க. அவரை அதிகமாய் நேசிக்க, அவரை அதிகமாய் அறிந்து கொள்ளதான் உங்களால மாற முடியும். இல்ல முடியாது. You cannot. எல்லாம் கேட்கறது, மத்தவங்க சொல்றதை வச்சு உறவை நடத்தாதீங்க. நீங்க ருசிக்கணும். அதான் ரட்சகர் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். நீங்க ருசிக்கணும், நீங்க அனுபவிக்க ஒவ்வொரு நாளும். அப்பொழுது அநேகருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. என் தகப்பனை போல ஒருவரை நீ கண்டடையவே முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? So that's a good news. எனக்கு ஒரு ரட்சகர் இருந்தார். அது குட் நியூஸ். ஆனா சொல்லும் பொழுது கிறிஸ்து என்னும் ரட்சகர், அதனால என்னமா மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்து என்ற வார்த்தை வரும் பொழுது தி அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதான் இட் இஸ் a title. அது ஒரு டைட்டில். இட்ஸ் நாட் த நேம். இயேசு என்பது அவருடைய நாமம், கிறிஸ்து என்பது டைட்டில். the anointed one. உங்களுக்கு டைட்டில் given at அந்த அவர்களுடைய ஏன் சொன்னா, ஆசாரியர் ராஜா தனித்தனியா இருந்தாங்க. இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் இணைக்கப்பட்டது. அவர் தான் நம்முடைய ஆசாரியரும், அவர் தான் நமக்கு ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். அதனால நமக்கு அழைக்கப்படுகிற பேர் என்ன சொன்னா ராஜரீக ஆசாரியர். நல்லா நீங்க நானும். So we have the authority and we also have the authority to worship. பலி செலுத்தவும்
தேவனை ஆராதிக்கும்படிக்கு அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறோம். அதே போல பூமியில ஆளுகை செய்யவும் அந்த அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். இது யாரால உண்டாயிருக்குன்னா இயேசு என்கிறால உண்டாயிருக்கு. அது அவருடைய பேர் வந்து கிறிஸ்து. சரிங்களா? ஓகே. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் வாசிக்கலாம். 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே உங்களுக்கு இதை குறித்து எடுத்திருக்கேன். இதோட கூட நான் சின்ன காமிக்க விரும்புகிறேன். நம்ம பாவங்களுக்காக மாத்திரம் இயேசு மரித்து முடிச்சாச்சுன்னா அது ஒரு பகுதி தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் சொன்னா என்னை ரட்சிக்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா அதுல இருந்து வெளியே கொண்டு வரது மாத்திரமல்ல, என்ன பண்ணணும், என்னுடைய நிலையையும் மாத்தணும். ஏன்னா என்ன சொல்றது, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாச்சு, திரும்ப நான் பாவத்துல விழாதபடிக்கு நான் அதை ஆளுகை செய்யணும். இல்லைன்னா திரும்ப நான் விழுவதற்கு அது ஈஸியா போயிடும். அப்ப அங்க பார்க்கும்போது நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப இந்த கிறிஸ்து என்பவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அனாயிண்டட் ஒன் பாத்தீங்கன்னா என்னன்னா, நான் நீதிமான் இருக்கும்படி எழுப்பப்பட்டிருக்கிறார். அவன் என்னை எழுப்பி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணா உன்னதங்களில அவரோடு கூட என்னுடைய பாவத்துக்கு அக்கிரமங்களுக்கு வெறும் பலி செலுத்துறது மாத்திரம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை வந்து எடுத்து அவரோடு கூட நீதிமானாக்கி என்னை எடுத்து உன்னதங்களில அவரோடு கூட உட்கார வச்சார். இஸ் நாட் ஒன்லி a forgiveness, it's also about righteousness. எனக்கு மன்னிப்பு மாத்திரம் அல்ல, நீதியை குறித்ததும் இருக்கிறது. ஏன் அந்த நீதியில நின்றால்தான் நான் சகலவற்றையும் சுதந்திரிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. எல்லாத்தையும் நீங்க நீதி நின்றாதான். அப்ப எது நீதி? வேதம் அழகா சொல்லுது, அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். அப்ப விசுவாசம்ன்றது வந்து ஏதோ இல்ல, விசுவாசம் தான் இருக்கணும். ஆமென். You have to believe. விசுவாசிக்க. ஆமென். விசுவாசித்தால் தான் அங்க என்ன பண்ணுவோம், நீதி உண்டா. நல்ல பதில். ரொம்ப முக்கியமா அதை விட்டுட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். அவருக்கு என்ன இங்க சொல்லப்பட்டதா, இஸ்ரவேலை ஆளப் போகிறார். He is a ruler. நல்லா புரிஞ்சுங்க. comes is anointed to rule. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எதற்கு? ஆளுகை செய்வதற்கு. நல்லா புரிஞ்சுங்க. to rule. அப்போ நானும் நீங்களும் யாருச்சுன்னா அவருக்குள்ளாக இருக்கிறன்னா ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க நான் என்ன பண்றோம், ஆளுகை செய்யணும். இந்த ஆளுகை செய்கிற இடத்துல தான் நீங்க வரணும். ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நீங்க என்ன பண்ண சொன்னா அதை ஆளுகை செய்வதற்கு நீங்க என்ன பண்ணணும், போக்கஸ் பண்ணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து நம்ம நீங்க அடிமையாயிடக்கூடாது. You should not react to it. You should always overcome it. அதை ஜெயம் எடுக்கணும். புரியுதா? ஒரு பலவீனம் இருக்கிறது, இல்ல ஒரு பற்றாக்குறை இருக்குது, பலவீனம் ஒரு பற்றாக்குறை இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பலவீனத்தை பற்றாக்குறை உங்களை ஆளுறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அது சொல்றபடி எல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். குறைவு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், உடனே எதை செய்ய போனாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம், நம்ம கிட்ட இல்லையே, உடனே என்ன வரும், நம்ம கிட்ட இல்லை. அடுத்தது என்ன சொல்லிங்க சொன்னா, சே நம்ம கிட்ட மட்டும் இருந்தா. அடுத்தது ஏதோ ஒண்ணு செய்ய, வீட்லயே சரி எங்க சரி, நமக்கு தான் இல்லையே, நம்ம செய்ய முடியாது. இப்ப என்ன பண்றோம்னு சொன்னா அதற்கு ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆள்றதுக்கு இடம் கொடுத்துட்டு எதை செஞ்சாலும் நம்மள அறியாமையே எதை செய்தாலும் இந்த குறைவு தான் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தான் நம்ம கொடுக்கணும். பலவீனம்னா அந்த பலவீனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். நல்லா புரியுங்க, பலவீனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம், பிரச்சனையை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்ப எது உங்களை ஆளுது, உங்க பிரச்சனை, உங்க குறைவு, உடைய பலவீனங்கள், இதுதான் உங்களை ஆண்டு கொண்டுட்டு இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணிச்சுன்னா ஆண்டவரே என்ன விடுதலையாகும், நீங்க ஆளுகை செய்யல. அப்ப என்ன செய்யணும், ஒரு குறை இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும்.
இப்ப குறை இருக்குது. இந்த குறை எப்படி நீங்க ஜெயம் எடுக்கிறது? அது ரொம்ப முக்கியமானது. நிறைவுல நம்ம இருக்கிறோன்றது முதலாவது விசுவாசிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபெய்த் அண்ட் ஆபரேஷன் இல்லைன்னா உங்களுக்கு பிரேக் த்ரூ கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா? வேதம் சொல்லுகிறது நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா? அப்ப நான் யாரு? ஐஸ்வர்யவான். இந்த எண்ணம் எனக்குள்ள வரணும். நான் குறைவுள்ளவன்றது நான் தரிசித்து சொல்றேன். நான் குறைவுள்ளவன் என்பதை தரிசித்து சொல்றேன். ஆனால் நான் ஐஸ்வர்யான் என்பது விசுவாசித்து சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நான் விசுவாசித்து சொல்லும் பொழுது விசுவாசம் என்ன பண்ணணும்? கிரியினாலே பூர்ணப்படணும். அப்ப ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது என் குறையை நான் பார்க்க கூடாது. நான் ஐஸ்வர்யவான், தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படணும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு குறைவு என்ன என்ன பண்ணக்கூடாது? என்னை செயல்படுத்தக்கூடாது. இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப என்ன பண்றோம்? விசுவாசம் இல்ல. அதுக்கு பேரு ஆளுகை நான் செய்யல, குறை என்னை ஆளுகை செய்யுது. டயர்டா இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனா நான் போக வேண்டிய இடம் இருக்குது, முக்கியமா நான் செய்ய வேண்டியது இருக்குது. நான் உடனே சொல்றேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப என்ன பண்றோம்? யார் ஆளுகை செய்யறாங்க? வேதத்துல ரொம்ப அழகா இருக்கு. உன் பலவீனத்துல என் பலன், என் கிருபை உனக்கு. அப்ப என்ன செய்யணும்? என் காரியத்தை செய்யறதுக்கு எதை அழைக்கணும்? கிருபையை கேட்கணும். நல்லா புரிஞ்சுங்க. நான் ஆளுகை செய்கிறவன், என் பலவீனம் அல்ல, என் குறை என்னால செய்யக்கூடாது. நான் அழைக்க வேண்டியது என்னுடைய பலனை, கிருபையை கேட்கணும். ஏனென்றால் நான் ஆளுகை செய்யணும். என் குறைகள் அல்ல, என் குறைவுகள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்துல என்ன பண்ணும்? ஆமா, நீ என்ன பண்ணும்? தேவர்களை கேட்கணும். காரியங்களை தேவன் உங்களுக்கு சொல்லணும். ஆமா, நீ விரும்புறது உங்களுக்கு கொடுக்கப்படும். வசனம் இருக்குது, நீதிமான் விரும்புறது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கலாமா? வேண்டாமா? கேட்கலாம். தகப்படத்துல கேட்கலாம், அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்துக்கு உட்படாதபடிக்கு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்து நமக்கு உண்டான சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். விட்டு கொடுத்தாதீங்க உங்களுடைய லிபர்ட்டி. ஏன்னா நீங்க தீர்மானம் எடுக்கிற இடத்துல இருக்கணும். நீங்க எடுக்கிற தீர்மானம் மற்றவர்கள் உங்களை என்ன பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? குறையோ, பலவீனமோ, பாவமோ, அக்கிரமோ, எதுவோ, கில் ஃபீலிங்கோ, எதுவும் என்ன பண்ணக்கூடாது. தீர்மானம் எடுக்க வைக்க கூடாது. நீங்க தீர்மானம் எடுக்கணும். எதை வைத்து தீர்மானம்? வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி தீர்மானம் எடுக்கணும். You should never be bothered by what is happening around you. You should always be led by the Spirit of the Lord. சுற்றி என்ன நடக்கிறதோ அதனால நீங்க ஒன்று பொருட்படுத்தவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற நடத்துதலுக்கு அதிக கவனம் செலுத்தணும். அப்பொழுது நீங்க சுயாதீனத்துல இருந்தால்தான். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அடிமைத்தனத்துல இருந்தா உங்களால பண்ண முடியாது. அடிமைத்தனத்துல இருந்தா உங்களால பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எதை பேசிக் கொண்டிருக்கிறீங்க பாருங்க. உடைக்கிறதெல்லாம் கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளையை கொண்டு போகிறான். ஒரு ஆடு அங்க இருக்கும். ஆடு எனக்கு பலி செலுத்தணும்னு சொல்ல பிள்ளைய தான் கொடுக்கணும். பையன் கேட்கிறான், அப்ப ஆடுங்க தேவனுடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். போறான். பிள்ளை எடுத்து கொண்டு போறான். போகிறவன் அவனை கட்டி பலிபீடத்துல வைத்து கத்தி ஓங்குறான். ஆண்டவர் குறுக்கிடுகிறார், பிள்ளையான மேல உன் கைய போடாதே. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன தைரியம் உனக்கு? அதான் எபிரேயர்ல எழுதும்போது சொல்றாங்க, ஈசாக்கிலே உன் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னபடியினால ஈசாக்கு மரித்தாலும் கர்த்தர் அவனை உயிர்ப்பித்து வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தார். ஆமென். ஏற்ற வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாதவர். நான் என் பிள்ளைன்னு சொன்னார் பிள்ளை, என்னை ஐஸ்வர்யன் சொன்னார் ஐஸ்வர்யப்பான், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் சொன்ன அவர் என்ன ஆஸ்வதிச்சிருக்கிறார்.
விசுவாசத்துல எழும்பணும். அது சொல்றது சுயாதீனத்தை விட்டு கொடுக்காதீங்க. Faith only when you walk by faith. விசுவாசத்துல நடந்தால் மாத்திரம்தான் சுயாதீனத்தில் வாழ முடியும். ஆமென். தரிசித்து நடந்தீங்கன்னு சொன்னா அடிமைத்தனத்துல தான் இருப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அதனால என்ன பண்ணாச்சுன்னா உங்களுடைய என்ன சொல்றது மாம்சத்தின் எண்ணங்களை, பிடிவாதங்களை, பெருமைகள், காரியங்களை முன்னாடியே விடாதீங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் உடைச்சு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று, நான் உம்மோடு கூட எழுந்திருக்கிறேன், எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது, நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறோம் என் வாழ்க்கையில செய்ய மாட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட ஓடுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4 அதிகாரம் 17 கடைசி அந்த வசனத்தை வாசனம் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சகருக்காய் கொடான கூடி ஸ்தோத்திரங்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 4:17. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரட்சகர் எப்படி பண்ணிருக்காருன்னா பாவியாக அடிமையாக இருந்த என்னை அவர் என்ன பண்ண ரட்சித்து எப்படியா அவர் எப்படி இருக்கிறாரோ இப்ப அவர் எங்க இருக்காரு? அவர் அங்க இருக்கிறார், உன்னதங்களில் இருக்கிறார். அப்படியாகவே நாம பரலோகத்துல இல்ல பூமியில இருக்கிறோம். ஆமென். இதான் சொல்றார், நீ ஆளுகிறவன், என் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவன், நாம சத்துடைய ராஜ்யத்தை நிர்மூலமாக்குகிறவன். ஆமென். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறவன். கண்கள் திறக்கப்பட சொல்றாரு, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். All you have to do is draw from him. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இந்த ஜீவனை, இந்த வாழ்க்கையை பெற்று அனுபவிக்கணும். அவன் விசுவாசம் மற்றவங்களை நீங்க எப்படி நடத்துறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நன்மைக்காக இருக்கலாம், தீமைக்காக இருக்கலாம். மன்னித்து விட்டு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்து ஓட்டத்தை ஓடினீங்கன்னா ஆசீர்வாதங்கள் செழிப்பு உண்டாகும். ஆமென். இல்ல விடமாட்டேன்னு சொல்லி மல்லு கட்டிட்டு நின்றீங்கன்னா இழப்பு உண்டாகும். இவ்வளவுதான். விட்டு கொடுங்க. ஏன்னா தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. உங்களுக்கு நீங்க நினைக்கிற நினைவுகளாவது இல்லை, உங்களுடைய வழிகளாவது அல்ல, அதுக்கு மேலானது. அவருடைய திட்டம் பெருசு. அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவது கிடைக்கொடுங்க. ஆகினால்தான் ரட்சகர் வந்தார். ஆமென். நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தார், சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அது மாத்திரம் இல்ல, பிதாவோடு நமக்கு ஒப்புரவாக்கினார். தேவ அன்பில் நம்ம இருக்கிறோம். ஆகினால கிறிஸ்து என்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்ம ஆளுகை செய்வதா இருக்கிறோம். ஆமென். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆளுகை செய்ய இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.